இத்தனை நாட்களா சீமான விமர்சிச்சு வந்த ஒரு பத்திரிகையாளர்னா சபீர் அகமத். தனக்குன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு. பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரில் பல்வேறு விவாத நிகழ்ச்சியிலையும் பங்கு பெறாரு. ஒவ்வொரு வட்டமும் பங்கு பெறும்போது அவருடைய ஆதரவு திராவிடத்துக்கு பக்கம் தான் இருக்குமோ தவிர தமிழ் தேசியம் பக்கம் இருக்காது. மேற்கொண்டு சீமான விமர்சனமும் பல இடங்களில் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவரே இன்னைக்கு சீமான ஆதரிக்கக்கூடிய, சீமான பாராட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு புது ஐடியாலஜி. அப்படி ஒரு புது ஐடியாலஜியை எடுத்துகிட்டு வந்து ஒரு புது ஓட் பேங்க், இது வரைக்கும் அந்த தமிழ் தேசியங்கிற ஐடியாலஜிக்கு ஓட் பேங்க் பெருசாக கிரியேட் பண்ண முடியல. எத்தனையோ லீடர்ஸ் போராடினாங்க. ஆனால் சீமான் அதுக்கு 8% அதிகமான ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல், பணத்துக்கு விலை போகாமல், பதவிக்கு விலை போகாமல், துணை முதல்வர் பதவி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியும் அதுக்கு அடிபணியாமல் இன்னைக்கு நிற்கிறாருன்னா அவருக்கு சல்யூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் சபீர் அகமத் வந்து சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய அரசியல் பேசினவங்க இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இருந்திருக்காங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். சீமானுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணும். ஒரு எலெக்ஷனை சந்தித்து இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த கருத்துகளுக்கு ஒரு ஓட் பேங்கை வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். எந்த இடத்துலையும் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன், நான் தனியாக தான் போவேன், அதுதான் என்னுடைய பாதை, அதுதான் என்னுடைய இலக்கு, அதுதான் என்னுடைய பயணம் அப்படின்றதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ எனக்கு கேள்விப்பட்டது என்னன்னா, அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பணம் வந்து சில இதெல்லாம் வந்து இது கொடுக்குறோம். அப்புறம் 2-3 அமைச்சர்களோ ஒரு கேபினெட்டில் ஒரு இடம், கூட்டு மந்திரி சபை வந்தால் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் உள்ளே வந்துடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போ இதுக்கு எல்லாமே வந்து ஆட்படாமல் அவர் வந்து தன்னுடைய அரசியல் இலக்கு என்ன அப்படின்ற ஒரு தெளிவான பார்வையோடு அவர் பயணிக்கிறார் அப்படின்னும் போது அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான்.